ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாலை மீன் குழம்பு. இந்த சாலையை எப்படி கழுவி குழம்பு வைக்க போகிறோங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ. எங்கள் ஊரில் இவ்வளவு சாலையும் 100 ரூபா. நாகர்கோவிலில் மேக்ஸிமம் சாலை தான் நிறைய பேர் வாங்குவாங்க. அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. எங்களுக்கு 30 ரூபா சாலை வாங்கினோமா, குழம்பு வச்சோமா, வேலை முடிஞ்சிடும். சாலையை கழுவுனது இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தொலியெல்லாம் எடுத்துருவோம். சில பேர் தொலியெல்லாம் எடுக்காமல் போடுவாங்க. நாங்கள்லாம் தொலி எடுத்து தான் சாலை குழம்பு வைப்போம். ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ சாப்பிட்டா அழகாக இருக்கும். எங்கள் ஊரில் தேங்காயெல்லாம் இப்படி திருளை குத்தி வச்சு திரிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கறி வைப்போம். கீரியெல்லாம் போட்டு கறி வைக்க மாட்டோம். எங்களுக்கு இப்படி கறி வச்சா தான் நல்லாயிருக்கும். அத்தை தான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. நாங்கள் வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. அத்தை தான் வைப்பாங்க. இது நார்வேல் மீன் குழம்பு, பார்த்துக்கோங்க. இவ்வளோ நல்ல மிளகு வைக்கணும் ஒரு மீன் குழம்புக்கு. இது நாங்கள் வைக்கிற குழம்பு வந்து 5 பேருக்குள்ள குழம்பு. எவ்வளோ நல்ல மிளகு வைக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் ஜீரகம், மஞ்சப்பொடி, பொடி உள்ளி நிறைய வைக்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். சில வீட்டில் கம்மியாக வைப்பாங்க, அது டேஸ்ட் வராது. அதை அரைக்கும்போது இது வந்து வத்தல் பொடி 1 ஸ்பூன். மிளகு வச்சுருக்கோம்லாம் நல்லா உரப்பு இருக்கும். அது போக பச்சை மிளகா கீரி போடுவோம். அதிலே குழம்பு டேஸ்ட் வந்துடும். இது மல்லிப்பொடி. 5 பேருக்கு எவ்வளோ மல்லிப்பொடி வைக்கிறோம் பாருங்கள். அந்த ஸ்பூனுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் போடுவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்குள்ள மசாலா. இது வந்து மீன் குழம்புக்கு தேவையான புளி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம். ஏன்னா வீட்டில் மாங்காய் இருக்குது, அதுவும் போடுவோம்ல, அதனால் கம்மியாக எடுத்துருக்கோம். இப்போ மசாலா அரைக்கிறத பார்ப்போம். உள்ளே இது மசாலா தங்கச்சி தான் அரைக்க போகிறா. ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் கடைசி நம்ம அம்மியில் அரைப்போம்ல, கடைசியாக உள்ளி வச்சு, அதே மாதிரி நாங்கள் அரைச்சி முடிச்சுட்டு கடைசியாக தான் உள்ளி அரைச்சி போடுவோம். ஒரு கிளிமூக்கு மாங்காய். இது நாங்கள் ஃபுல்லாக போட போகிறதில்ல, கொஞ்சம் பாதிக்கு குறைவாக போடுவோம். இது அழகாக இருக்கும் மீன் குழம்புக்கு போட்டால். அரைச்சி அப்படியே மீன்லேயே டைரெக்டாக போட்டுருவோம். அப்புறம் 2வது மசாலா அரைச்சி கூட சேர்ப்போம். அது அரைச்ச மசாலாவாக போட்டுட்ருக்கோம். தேவையான மாங்காவும் பச்சை மிளகாவும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க மீன் குழம்புக்கு. மொத்தமாகவே நாங்கள் கலக்கி மாங்காய் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு மீன் குழம்பு ரெடி. கருவேப்பிலையும் போட்டு மீனை கொதிக்க வச்சு இனி இறக்கும்போது மாங்காவும் போட்டு இறக்குவோமா, குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி.